வணக்கம். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் சுனிதா ராமச்சந்திரன். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் உலக உணவு திருவிழா நடைபெற்றது. உலக உணவு திருநாளை முன்னிட்டு புழல் அடுத்த காவாங்கரையில் உள்ள டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் உணவு திருவிழா நடைபெற்றது. 3ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் இதில் கலந்து கொண்டு நம் பாரம்பரிய உணவுகளான சிம்னி, உக்களி, தேங்காய் துருவல், ராகி களி, ராகி புட்டு, சிகப்பு அரிசி பணியாரம், பீட்ரூட் சூப், சுண்டைக்காய் துவையல், அங்காவடிசல், கோதுமை அல்வா, உளுந்துக்களி, கருப்பட்டி பணியாரம், கம்பு இட்லி, கேழ்வரகு லட்டு, கம்பு கொழுக்கட்டை மற்றும் பழரசங்கள் செய்து மாணவர்கள் கண்காட்சியில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் இக்கண்காட்சியில் பருப்பு மற்றும் தானிய வகைகளை கொண்டு இந்திய வரைபடம், தாஜ்மஹால், விநாயகர் சிலைகள், பறவைகள், மனித உருவங்கள், மலைகள், வண்ணத்து பூச்சிகள், பூக்கள் போன்றவற்றை வரைந்து கண்காட்சியில் இடம்பெற செய்தனர். இக்கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை வாழ் நாடார்கள் சங்கம் மற்றும் காமராஜர் கல்வி ஆராய்ச்சி அறக்கட்டளையின் தலைவர் டி தங்கமுத்து கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார். போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களை பள்ளி ஆசிரியர்கள் உற்சாகப்படுத்தி வழிநடத்தினர். உணவு திருவிழாவின் முடிவில் கண்காட்சியில் வைக்கப்பட்ட உணவுகள் அனைத்தும் மாணவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது.
பேசுங்க.